இவன் வேலைக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாமா. அந்த அளவுக்கு இவன் நம்ம குடும்பத்து மேல அன்பு வச்சிருக்காமா. டேய் நடிக்காதடா. நீ ஏமாத்தி காசை வாங்கிட்டு அவளே கொடுத்தான்னு பொய் சொல்றியா? இல்ல, மாமா சொல்றதுதான் உண்மை. அந்த காசை நானே தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். யாரும் என்னை ஏமாத்தல. எனக்கு முன்னாடியில இருந்தே செந்தில் மாமாவா பிடிக்கும். அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த காசு என் கல்யாணத்துக்காக என் அப்பா சேர்த்து வச்சதுதான். நான் எப்படியும் செந்தில் மாமாவை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு அவரோட வேலைக்காக தான் நான் அந்த காசையே கொடுத்தேன். மத்தபடி என் அப்பா சொல்ற மாதிரி சரவணன் மாமா என்னை ஏமாத்தி அந்த காசை அவர் வாங்கல. இத்தனைக்கும் அவர் முதல்ல அதை வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். அடேங்கப்பா, பாத்தீங்களா சார், என் பொண்ணையே பொய் சொல்ல வச்சுட்டாங்க. டேய் சரவணா, நீ சரியான ஆள் தான்டா. ஹலோ, உங்க பொண்ணே அவ தான் காசு கொடுத்தேன்னு சொல்றா. நீங்க என்ன அவர் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? சார், இப்ப பிரச்சனை அது கிடையாது. உங்க பொண்ணுக்கு நீங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களா? சார் இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். பொய் சொல்றாரு சார் இவரு. வேணும்னா நீங்களே வேணிக்கிட்ட கேட்டு பாருங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், என்னை வீட்டுல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா செந்தில் மாமாவை கொன்னுடுவேன்னு அவர் மிரட்டினாரு சார்.